வணக்கம் நண்பர்களே. நீங்கள் தீபாவளிக்கு எல்லாரும் பிஸியாக எல்லாம் செஞ்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் போன வீடியோவில் ஒரு 3 ஐட்டம்ஸ் நான் போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கி அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெண்டு ஸ்வீட்ஸ் போடுறேன். தம்ப்நெயில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க கண்டிப்பாக. இது என்னது குலாப் ஜாமுன் மாதிரி இருக்குது, ஒன்று லட்டு, அவ்வளோதான். என்ன வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது உண்மையிலே ரொம்ப வித்தியாசமான ஸ்வீட்ஸ் தான். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பண்ண போகிறது லட்டு. லட்டுக்கு சாதாரணமாக என்ன பண்ணுவோம், கடலை மாவு இல்லைன்னா ஜவ்வரிசி அந்த மாதிரியெல்லாம் போட்டு பண்ணுவோம். இன்றைக்கி நான் பண்ண போகிற லட்டு கோதம்பில் செய்ய போகிறோம். ஆமாம், கரெக்டாக தான் கேட்டது, கோதம்பில் தான் செய்ய போகிறோம். உடைச்ச கோதம்பு இருக்கு இல்லையா, அதில் தான் செய்ய போகிறோம். முதல்ல ஒரு வானலி இல்லைன்னா நல்ல ஒரு நான்ஸ்டிக் பேன் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இந்த 1 கப்பு உடைச்ச கோதும்புன்னு சொன்னேன் இல்லையா, அதை இதில் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது இப்போ நல்லா வறுபட்டு வாசனையும் வருது. இது இப்போ வேக வைக்கிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கணும். இந்த உடைச்ச கோதுமை வேகிறதுக்கு நல்ல டைம் எடுக்கும், நிறைய தண்ணி இழுக்கும். நான் இதில் ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். சிலது இன்னும் கூட தேவைப்படும், அப்போது இன்னும் 1 கப் கூட ஊற்றி இது பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கோதுமை வேகுதான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வேணும்னா. இப்போ ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துக்கிட்டு கோதுமை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1.25 கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ண உடனே இன்னும் கொஞ்சம் தளர்ந்து வரும் இல்லையா, ஸோ இதை நல்லா கிளறிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாகணும், அந்த சர்க்கரை இலகுனதெல்லாம் நல்லா கெட்டியாகி வரணும். இப்போ இதில் இதுக்கான ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். கலர் வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அந்த வெள்ளை கலராகவே இருக்கட்டும்னா விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இந்த மிச்சம் இருக்கிற நெய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா இது கெட்டியாகி நல்லா அப்படியே சுருண்டு வர அளவுக்கு கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை இப்போ சேர்த்துக்கிறேன்.
இப்போ நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வருது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பெரிய தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற விடலாம். ஆற விட்டு நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டையாக லட்டு பிடிச்சி வச்சிட வேண்டியதுதான். நல்லா ஈஸியாக முடிஞ்சிருச்சு. நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது, நீங்கள் குலாப் ஜாமுன் மாதிரி ஒரு ஸ்வீட் பார்த்தீங்கல்ல, ஆக்சுவலாக அது வந்து குலாப் ஜாமுன் இல்லை, அது பேர் வந்து ரஸ்போரா அப்படிங்கிற ஒரு ஸ்வீட்டு. அதை செய்யறதுக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸோ மைதாவோ அது மாதிரி எதுவுமே தேவையில்லை. அதுக்கு பதிலாக நம்ம சூஜி ரவா இருக்கு இல்லையா, அதுதான் எடுத்துக்க போகிறோம். ரவை வந்து 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு நல்ல அடிகனமான வானலியோ இல்லைன்னா ஒரு நான்ஸ்டிக் பேனோ எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா அந்த ரவை இதில் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்ல சிம்மில் வச்சுட்டு தான் வறுக்கணும். ஃபுல் இதில் வச்சு வறுக்கக்கூடாது. நல்ல ஸ்மெல் வரைக்கும் வறுத்துடலாம். இப்போ இது வந்து கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, நல்ல ஸ்மெல்லும் வருது. 1 கப்பு ரவை தானே எடுத்திருக்கேன், அதுக்கு 3 கப்பு பால். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி கட்டி தட்டாமல் அதை வந்து நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃபுல்லாக இழுத்துக்குச்சு, பாலெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இப்படியே வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணோம், குலாப் ஜாமுன்கெலாம் பண்ணுவோமே அதே மாதிரி தான். இதுக்கு 3 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், 3 கப்பு தண்ணி. ஸோ அது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசுக்கு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ பிசுக்கு பதம் வந்துடுச்சு. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக எலுமிச்சம் பழத்தையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது வந்து கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து ஆறிடாமல் மூடி போட்டு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி திறந்துட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா கிளறி விடலாம். இந்த சூடு ஆறணும், நல்லா ஆறணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. ரொம்ப கொஞ்சம் அங்கங்கேயா கட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா ரேடியாக கரெக்டாக மிக்ஸ் ஆகி வந்துடும். இதில் இப்போ ஒரு 6 டேபிள் ஸ்பூன் போல் மில்க் பவுடர், பால் பொடி இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிசைஞ்சு ஒரு மாவு பதத்துக்கு கொண்டு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு நல்ல மாவு மாதிரி ஆயிருக்கு. இதுலேருந்து சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நமக்கு தேவையான ஷேப், நம்ம குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்டு பண்ணாலும் சரி, இந்த மாதிரி
நீட்டமாக பண்ணாலும் சரி, இல்லை ஒரு சின்ன கட்லெட் மாதிரி ரவுண்டு தட்டி வைத்து வச்சாலும் போதும். எப்படி வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு அதை வந்து எல்லாத்தையும் ஒரே சைஸ் அண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வறுக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஒரு பேனில் ஊற்றி சூட வைக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா சைடும் ஒரே மாதிரி செவக்கிற மாதிரி உள்ள நல்லா வேகிற மாதிரியும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுக்க எடுக்க சூடாக இருக்கிற சுகர் சிரப்பில் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாமே இந்த சுகர் சிரப்பில் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஊறணும். நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போது. ஸோ இன்றைக்கி பார்த்த 2 ஸ்வீட்ஸான உடைச்ச கோதம்பில் செஞ்ச லட்டுவும் இந்த ரஸ்பூரா ஸ்வீட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பபாய். முக்கியமாக உங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.